வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 10th தமிழ்ல ஹித்தால். அதாவது ஹித்தால் அவர் எழுதின யாருன்னா, நாகூர் ரூமி. அவர் நாகூர் ரூமி சொல்லுவாங்க. நாகூர் ரூமி அவருடைய இயற்பெயர் என்னன்னா, முகமது ரூமி. இவர் என்ன ஆயிருன்னா, தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர் 80களில் கணையாழிய என்னது கவிதையை எழுத தொடங்கினார். இவருக்கு ஒரு மகள் இருந்தாங்க. அவங்க மகளுடைய பேர் என்னன்னா, மீச்சி சுபமங்கலா. இதெல்லாம் ஷார்ட்கட்டாக சொல்லிடுறேன். அவங்க பார்வை எப்படி இருக்கும்? புதிய பார்வையாக இருக்கும். நெற்றியில் குங்குமம் வச்சுருப்பாங்க. அடுத்தது கொல்லிப்பார்வை, இலக்கிய வெளிவட்டம், குமுதம், இதெல்லாம் அவர் எழுதினது. அதுக்கப்புறம் கவிதை 3 கவிதை தொகுப்புன்னு எழுதியிருக்காரு. அவர் வீட்டு வாசல் என்ன இருக்கும்? நதி இருக்கும். அதுதான் நதியின் கால்கள். அவர் சாப்பாடு எப்படி இருக்கும்? 7வது சுவையாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா, சொல்லாத சொல். அதுக்கப்புறம் ஒரு எழுதியிருக்காரு. திருக்கதை தொகுப்பும் எழுதியிருக்காரு. என்னென்னா, அவரும் ஒரு நாவலையும் எழுதியிருக்காரு. என்னென்னா, கப்பலுக்கு போன மச்சான் கவிதையும் எழுதியிருக்காங்க. ஓகேவா? என்னோடய சேனலுங்கிறது என்னென்னா, மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்டுக்கு டிஎன்பிஎஸ்சி அண்டு டிஆர்பி அண்ட் நெட் எக்ஸாமுக்கான வீடியோ மட்டும்தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் பரீட்சைக்கு மேக்ஸிமம் வர வேண்டியது என்னென்னா, யாப்போசை தரும் பாவலோசை பாவோசை என்னன்னு கேட்பாங்க. செப்பல் ஓசைன்னு வச்சுக்கேன், இருவர் உரையாடுவது போன்ற ஓசை வரும். அகவல் ஓசைன்னா ஒருவர் பேசுதல் போன்ற சொற்பொழி ஆற்றுவது போல இருக்கும். துள்ளல் ஓசைன்னா துள்ளிகள் துள்ளி வரும். அதுதான் சீர்தோறும் துள்ளி துள்ளி வரும். தூங்குல் ஓசைன்னா சீர்தோறும் துள்ளாது தூங்கியே வந்துகிட்டே இருக்கும். அதுதான் தூங்கல் ஓசை. ஓகேவா? அடுத்தது வெண்பான்னா என்ன சார்? ஆசிரியர் சார் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறதுனா, அது ஷார்ட்கட் சொல்கிறேன். ஓசைன்னா செப்பல் போட்டுன்னு வச்சுக்கிங்க. ஓசைன்னா செப்பல் ஓசை பெற்று வரும். ஆசிரியர் பாடினா அகவல் ஓசை பெற்று வரும். சீர்னு வச்சுங்க. வெண்பாவில் ஈற்றடி வரும், மூச்சு இழுத்து இழுத்து வரும். ஏனைய சீர்கள் நாட்சீராகவும் இயற்சீர் மட்டும் பயின்று வரும். திரும்ப சொல்கிறேன். சீருங்கிறது வெண்பாவில் ஈற்றடி முச்சீராகவும் ஏனைய அடிகள் நாட்சீராகவும் வரும். இயற்சீர் வெண்சீர் மட்டும் பயின்று வரும். ஆசிரியர் பாவில் ஈரைசை சீர் மிகுதியாகவும் காட்சிய சீர் குறைவாகவும் பயின்று வரும். தலை வெண்பாவில் இயற்சீர் வெண்டிலை வெண்திரை வெண்டலை மட்டும் பயின்று வரும். ஆசிரியர் பாவில் ஆசிரியர் தலை மிகுதியாகவும் வெண்டலை கலித்தலை ஆகியவை விரைவியும் வரும். அடி 2 அடி முதல் 12 அடி வரை அமையும். கலிவெண்பா 13 அடிக்கு மேம்பட்டு வரும். ஆசிரியர் பாவில் 3 அடி முதல் எழுதுவோர் மனதிற்கேற்ப அமையும். அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. அடுத்தது முடிப்பு மட்டும் வரைக்கும்னா ஈற்றசை சீர், நாள், மலர், காசு, பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டில் முடியும். எது? வெண்பா. ஆசிரியர் பாங்கிறது ஏகாதாரத்தில் முடித்தல் சிறப்பு. திரும்பவும் சொல்கிறேன். என்னுடைய வீடியோங்கிறது டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி அண்ட் நெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷன் ஒன்லி. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தொடர்ந்து என்னோடய வீடியோவை நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். ஓகேவா? நீங்கள் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் சரி கமெண்டில் கேளுங்க, அதெல்லாம் சொல்கிறேன். மேக்ஸிமம் ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள். கண்டென்ட் வேறு விதமாக இருக்கும், தரமாக இருக்கும். ஷார்ட்கட்டு மூலமாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். வேறு எந்த யூடியூப் சேனல்லையும் உங்களுக்கு சொல்கிறது கிடையாது. ஷார்ட்கட்டில் தான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.